Hello friends, welcome to ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உருளைக்கிழங்கு சிப்ஸ் எப்படி பண்ணலாம்ன்றத பாப்போங்க. உருளைக்கிழங்கு சிப்ஸ்ல வந்து 3 வெரைட்டிஸ் இருக்கு. ஒன்னு வந்து மிளகாய் தூள் போட்டு எப்படி நம்ம சிப்ஸ் பண்றதுன்னு பாப்போம். இன்னொன்னு salt மட்டும் போட்டு எப்படி உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்றதுன்னு பாப்போங்க. இன்னொன்னு பெப்பர் salt மட்டும் போட்டு எப்படி பண்றதுன்னு நம்ம 3 வெரைட்டி சிப்ஸ் பார்க்கலாங்க. எப்படி இருக்கு அப்படினு நம்ம பாப்போம், செஞ்சு பாப்போங்க. இப்போ நமக்கு இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கேங்க. வெறும் மிளகாய் தூள் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோ. நமக்கு எவ்வளோ நம்ம சிப்ஸ் செய்ய போகிறோமோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் வெறும் மிளகாய் தூள் எடுத்து வச்சுக்கலாம். சால்ட் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. பெப்பர் வந்து இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நான் இந்த இதில் போட்டு நான் திருவி வச்சுருக்கேங்க. இந்த இப்படி போட்டு இப்படி திருவினோம்னாவே நல்லா அப்படியே பொடி பொடியாக விழுவுங்க நல்லா. அப்போ இந்த மாதிரி நம்ம செய்கிறது வந்து நல்ல ஃப்ளேவர் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அப்படியே கிடைக்குங்க நமக்கு. இப்போ நம்ம கடையிலெல்லாம் வாங்கிட்டு வந்து நம்ம போட்டு நம்ம பண்ணோன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த ஃப்ளேவர் வந்து இந்த பெப்பரோட ஃப்ளேவர் வந்து நமக்கு வாசம் வந்து நல்லா கிடைக்காது. அதனால் நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே போட்டுக்குவோம். அப்படி இல்லை நமக்கு இந்த திருவருது இல்லைன்னு நினச்சிங்கன்னா ஒரு 10 மிளகு எடுத்து நம்ம அம்மியிலேயே வச்சு நல்லா தூள் பண்ணிக்கலாங்க. அம்மியும் இல்லைன்றவங்க என்ன பண்ணுங்க, அந்த தூள் பண்ணுற அந்த இது வச்சுருப்போம் இல்லைங்களா, இந்த மாதிரி வச்சுட்டுங்க அதில் நல்லா போட்டு நல்லா தூள் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இதை ஆனால் ஃப்ரெஷ்ஷாக போட்டால் நல்லாயிருக்குங்க. உருளைக்கிழங்கு சிப்ஸ் உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் வாட்டர் வேணுங்க. வாட்டர் போட்டு உப்பு போட்டு நம்ம பண்ணணும். அதில் நம்ம எப்படி பண்ணலான்றதை நான் காட்டுறேன் அப்புறம். இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கலாங்க. அதுக்கு நல்லெண்ணெய் அதெல்லாம் வேண்டாங்க, ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்குவோம். அப்படி பண்ணோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதை எப்படி நம்ம பண்ணலாங்கிறத பார்ப்போம் வாங்க. உருளைக்கிழங்கு சிப்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டோம்ப்போ அது ரொம்ப வந்து ஹீட் ரொம்ப வைக்காதீங்க. நம்ம திருவினதுக்கு அப்புறம் நம்ம ஃப்ளேமை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணிக்கலாம். அதனால் இப்போ கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுருக்கேன். கொஞ்சம் லேசாக எண்ணெய் காஞ்சிருச்சு. பாருங்கள், உருளைக்கிழங்க நான் ஏற்கனவே கழுவிட்டு நல்லா தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது நான் ஒரு ஸ்லைஸ் மட்டும் இந்த கத்தி எடுத்து இப்படி மேலால் அப்படி சீவிட்டேன். இப்போ பாருங்கள் நம்ம எப்படி பண்ணலான்ட்டு. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஸ்லைசர் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து நம்ம உருளைக்கிழங்க டைரெக்டாகவே இப்போ நம்ம வந்து ஏன் ஸ்லோவாக வைக்க சொன்னேன்னு தெரியுங்களா, நம்ம பண்ணும் போது ஆவி அடிக்கும். அதனால் நம்ம ஸ்லோவாக வச்சுக்குவோம். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம ஒரு அவசரத்துக்கு ஒரு சாம்பார் சாதம் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நம்ம வந்து உடனே நமக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னாலும், இல்லை ஒரு புளி சாதம் செஞ்சோம்னாலும் நமக்கு வந்து ஒரு சிப்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சா நம்ம இந்த மாதிரி டக்குன்னு உருளைக்கிழங்கு கழுவிட்டு நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி சீவி போட்டுடலாங்க. சீவி போட்டோம்னா நல்லா ஃப்ரெஷ்ஷான உருளைக்கிழங்கு சிப்ஸ் நமக்கு கிடைக்கும். இதை போய் நம்ம கடையிலலாம் வாங்கி நம்ம செய்யும் போது அவங்க எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியாது. அதனால் நம்ம டக்குன்னு இந்த மாதிரி செய்யலாம். செஞ்சு நம்ம வெரைட்டியை நம்ம வந்து பெப்பரில் போட்டு செய்யலாம், மிளகாய் தூள் போட்டு செய்யலாங்க. நல்லாயிருக்கும். ஸ்லோ பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் வந்து ஃபாஸ்ட்டாக இது பண்ணிக்கலாம். இது நமக்கு எப்படி பதம் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த பொரியறது எல்லாமே அடங்கிடுங்க. அதான் இதோட கரெக்டான பதங்க. ரொம்ப நல்லாயிருக்குங்க இந்த மாதிரி பண்ணுறது, ரொம்ப நல்லாயிருக்கும். இது இன்னொரு அதாவது நமக்கு வந்து நிறைய சிப்ஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போதுங்க என்ன பண்ணலாம், இப்போ நம்ம கொஞ்சம் தான் பண்ண போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்க, சிப்ஸ் பண்ணால் உடனே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. இல்லைன்னா இப்போ நிறைய ஒரு விசேஷமே வீட்டில் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு 15 பேர் வராங்க. இப்போ நம்ம சிப்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த உருளைக்கிழங்கை வந்து நல்லா கழுவிட்டு சீவிட்டு நல்லா கழுவிடணுங்க. ஏன் அது கழுவணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம கழுவிட்டோன்னு வைங்களேன், நம்ம உருளைக்கிழங்கு சாதாரணமாகவே நீங்கள் கட் பண்ணி வச்சிங்கன்னா கருப்பாயிருங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து கழுவிட்டோன்னு வச்சுக்கோங்க, அது என்ன ஆகும், நமக்கு வந்து அந்த கருப்பு ஆகாது. அதுக்காக தான் வந்து உருளைக்கிழங்க கழுவுறது. நீங்கள் வந்து இப்போ நம்ம டைரெக்டாக கொஞ்சம் தான் செய்ய போகிறோம் அப்படின்னும் போது நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. ஃப்ரெஷ்ஷாக நம்ம அப்படி செஞ்சுக்கலாம். பாருங்க, நல்லா பொரியறதெல்லாம் நின்றுடுச்சு. இப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ எடுத்துருவோம். பாருங்கள், பொரிஞ்சு இப்படி எடுக்கும் போதே சும்மா கலகலன்னு சவுண்டு பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. நல்லா வருங்க சவுண்டு. நல்லா மொறுன்னு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து இப்போ அப்படி போட்டுக்கலாம். எண்ணெயெல்லாம் இழுக்கவே இழுக்காதுங்க.
இப்போ பாருங்கள், நான் சொன்னேன் இல்லைங்களா, டைரெக்டாகவும் பண்ணலாம், இல்லைன்னா இந்த மாதிரி திருவி வச்சு பண்ணலான்ட்டு. இப்போ நான் திருவி வச்சுருக்கேன். இப்போ சின்ன பசங்களுக்குலாம் தெரியாதுன்றதுனால நான் இந்த மாதிரி திருவி வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கள், தனித்தனியாக அப்படியே போட்டுருங்க. இதை போடும் போது அனலை வந்து குறைச்சிக்குங்க, ஆவி அடிக்கும். அதனால் நீங்கள் அனலை குறைச்சிக்கிட்டு போடுங்க. அப்புறம் நீங்கள் ஃப்ளேம் வந்து ஹை பண்ணிக்கலாம். இந்த மாதிரியும் பண்ணலாம், அதுவும் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒவ்வொன்றும் ரெண்டுமே நான் காமிச்சிட்டேன். உங்களுக்கு எது வசதியாக இருக்குது, எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த மாதிரி திருவி வச்சு பண்ணிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இப்படி பொரிக்கும் போது கொஞ்சம் இப்படியே எடுத்து விடணும். அதுனா உங்களுக்கு அந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்காது. அதனால் நான் அப்படியே சொன்னேங்க, அந்த மாதிரி பண்ணிக்கலான்ட்டு. நான் பொரிஞ்சதுன்னா தனியாக வந்துடும்னு வச்சுக்கோங்க. நம்ம டைரெக்டாக வந்து நம்ம பண்ணுறதும் ஈஸியாக தான் இருக்குங்க, ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை. ஃப்ளேம் மட்டும் நீங்கள் கொஞ்சம் வந்து ஸ்லோவாக வச்சுட்டு நீங்கள் திருவினீங்கன்னா ஈஸியாக பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கே தெரியும் செய்யும் போது எது ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு செஞ்சுக்குங்க நீங்கள். ஏன்னா நான் ரெண்டையுமே உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஃபஸ்ட் டைம் பண்ணும் போது வேணால் நீங்கள் இந்த மாதிரி தனியாக திருவி வச்சுட்டு பண்ணுங்கள். அப்புறம் பண்ண உங்களுக்கே பழகிடுங்க அதெல்லாம். ஓரளவுக்கு பாருங்கள், எல்லாமே தனித்தனியாக வந்துருச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறம் தனித்தனியாக வந்துடுங்க, ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வந்துடும். ஃபஸ்ட்டு இந்த காரம் போட்டு பண்ணுறதுனாலும் சரிங்க, இல்லை பெப்பர் சால்ட்டு மட்டும் பண்ணுறதுனாலும் சரி, எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பொரித்து எடுத்துக்கணும். இப்படி பொரித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நம்ம சால்ட்டு மட்டும் போட்டு பண்ணுறதுக்கு வந்து நம்ம எண்ணெய்க்குள்ளேயே பண்ணிடலாங்க. இது எண்ணெயில் இருக்கும் போதே அது எப்படி பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இதை நம்ம பொரித்து எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பெப்பரில் போடுறதுக்கு நம்ம எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அப்படியே நம்ம அப்படியே பெரட்டும் போதே பாருங்களேன், சும்மா கலகலன்னு சவுண்டு நல்லா வருங்க. அப்படி உங்களுக்கு தெரியலன்னா இந்த பொரியறதெல்லாம் அடங்கிடும் பாருங்கள். எண்ணெயெல்லாம் இழுக்காதுங்க, இது நல்லாயிருக்கும். நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் அந்த எண்ணெயெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் வேறு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கணுங்க நம்ம. ஏன்னா நீங்கள் ஒரே பாத்திரத்துலேயே வச்சு அதுக்கு மேலே போட்டோம்னா எண்ணெய் வந்து அதுலேயே நின்றுக்கும். அதனால் எடுத்து வைக்க நம்ம என்ன பண்ணணும், வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாங்க. பாருங்கள், இது வந்து நம்ம சால்ட்டு மட்டும் போட்டு செய்கிறது எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் பாருங்கள். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்குவோம். தண்ணி எடுத்துகிட்டு சால்ட்டு வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கரைச்சிக்குவோம். உங்களுக்கு எப்படி வந்து சால்ட் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வந்து இதில் போடுறது கொஞ்சம் கக்கிரம், இந்த உப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கிற மாதிரி கொஞ்சம் போட்டுக்கணும். ஒரு இதில் நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. போட்டுக்கோங்க, ஒரு 3 ஸ்பூன் போட்டேன். இதில் வந்து நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் எடுத்துருக்கேன், அதையும் கொஞ்சம் கலந்துக்கிறேன். இப்போ நேந்திரக்காய் சிப்ஸ்லாம் பண்ணும்போது ஒரு மஞ்சள் கலர் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி வருங்க நல்லா. அதனால் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும் நம்ம ஃபஸ்ட்டு. நல்லா பொரிஞ்சிருச்சு. பபிள்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் நேரம் பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சிருச்சு இல்லைங்களா. இப்போ என்ன பண்ணணும், ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு கொஞ்சமாக இந்த சால்ட்டும் மஞ்சள் தூள் எல்லாம் கலந்து வச்சுருக்கோம் இல்லைங்களா தண்ணியில், அதை நல்லா கரைச்சிட்டு பாருங்கள். இதை கொஞ்சம் எடுத்து இப்படி ஊற்றிடுங்க. ஒன்றும் ஆகாதுங்க, பயப்பட வேண்டாம். ஸ்லோவாக வச்சுக்கணும், அடுப்பா ஸ்லோவாக வச்சுக்கணும்.
இது நீங்கள் பண்ணும்போது என்ன ஆகும்னா இது வந்து இதில் ஃபுல்லாகவே எல்லா இடத்துலையும் வந்து உங்களுக்கு இந்த சால்ட்டோட டேஸ்ட் வந்து நல்லா பிடிச்சிருங்க. இப்போ வந்து நீங்கள் பாருங்கள் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிடும். அந்த சவுண்டெல்லாம் தண்ணி பட்ட சவுண்ட் எல்லாமே நின்றுடுங்க. நின்னதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்குங்க, சூப்பராக இருக்கும். பாருங்கள் கலரும் பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டிப்ஸுங்க. அதெல்லாம் வந்து சிப்ஸ் கடையிலலாம் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இதை நம்ம வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ண போகிறது கிடையாது. இப்போ பாருங்கள் மறுபடியும் இதே மாதிரி, ஏன்னா நான் இந்த எண்ணெயிலேயே மறுபடியும் போட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஏன்னா இது ஒரு வாட்டி எடுத்துட்டோம், அடுத்து நம்ம போட முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் வரும் எல்லாத்துக்கும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஸ்டவ்வை ஸ்லோ பண்ணிட்டேன். இப்போ அதுலேயே தான் பாருங்கள் நான் ஒன்றும் ஆகாதுங்க. அந்த எண்ணெய் ஃபுல்லாக அந்த தண்ணி ஊற்றணும் இல்லைங்களா, அது எல்லாமே வந்து பொரிஞ்சிருச்சு. அந்த எண்ணெய்க்குள்ளே எல்லாம் இழுத்துரும், அந்த உருளைக்கிழங்குலேயே நல்லா இழுத்துருங்க. இந்த தண்ணி மட்டும் போடும் போது நீங்கள் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சுருங்க அடுப்பை. கொஞ்சமாக தண்ணி, கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் தண்ணி சால்ட்டும் போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு கலந்துட்டு சும்மா ஒரு ஸ்பூனுக்கு கொஞ்சமாக ஊற்றுனீங்கன்னா போதுங்க. நல்லா அப்படியே பிடிச்சிக்கும். இங்கே உங்களுக்கு அது மொறுன்னு இருக்குமா, தண்ணி ஊற்றிருக்கோமே மொறுன்னு இருக்குமான்னு டவுட் இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பட்டப்பட்டான்னு இருக்குது பாருங்கள். இதே மாதிரி மீதி இருக்க உருளைக்கிழங்கெல்லாம் நம்ம பொரித்து எடுத்து வைக்கலாங்க. இப்போ நம்ம வந்து மீதியெல்லாம் எப்படி பண்ணலாங்கிறத நம்ம பார்ப்போங்க. பாருங்கள் நம்ம இது வந்து சால்ட்டு போட்டு நம்ம எண்ணெயிலேயே பொரிக்கும் போதே சால்ட்டு போட்டுட்டோம். அதில் சால்ட்டு மஞ்சத்தூளும் போட்டு நம்ம பண்ணியிருக்கோம். இது பாருங்கள் நல்லா உடைக்கும் போது நல்லா மொறுன்னு வருது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும், கலரும் நல்லாயிருக்கு. இப்போ வந்து நம்ம மிளகாய்த்தூள் போட்டு எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ மிளகாய்த்தூள் போட்டு பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. போட்டுட்டு 1 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு நல்லா கலந்துக்குவோம். பாருங்கள் நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணுவோம், இப்போ மிளகாய் தூள் போட்டு பண்ணணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் இப்படியே தூவி விட்டுக்கலாங்க. உப்பு மிளகாய் தூள் 2 போட்டு இப்படி திரட்டி விட்டுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா இப்படி இப்படி குலுக்கிக்கலாங்க. குலுக்கி விட்டோம்னா அங்கங்கே அப்படி அப்படியே வரும், நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா கலகலன்னு நல்லா சூப்பராக மிளகாய் தூள் போட்டு கார உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சால்ட்டு போட்டு ஒரு சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து காரம் போட்டு ரெடி ஆகிடுச்சு. இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் காரம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. சின்ன பசங்களாம் சாப்பிட்ணுன்னா உங்களுக்கு கொஞ்சம் காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரியே போட்டுக்கணும், போதுங்க, ஒன்றும் ஆகாதுங்க, நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பெப்பரும் சால்ட்டும் போட்டு பண்ண போகிறோங்க. அதே மாதிரி தாங்க. இப்போ நம்ம பெப்பர் வந்து தூள் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டுக்கலாம். சால்ட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ வந்து சிப்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. நான் இப்போ கொஞ்சம் தான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் இல்லைங்களா, அதனால் வந்து நான் கம்மியாக போடுறேன். உங்களுக்கு தேவைன்னா பார்த்துட்டு போட்டுங்க. இப்போ போடும்போது உங்களுக்கு வந்து உப்பு கொஞ்சம் உரைக்கலை அப்படின்ட்டு இருந்தீங்கன்னா சாப்பிட்டு பார்த்துட்டு கூட கொஞ்சமாக லேசாக தூவி போட்டு நம்ம குலுக்கிக்கலாங்க. ஏன் இப்படி எடுத்து போடணும், ஸ்பூனில் போட வேண்டாமல் இப்படி போடணுன்றனா அப்போ தான் எல்லா இடமும் நல்லா பரவுங்க, அதுக்காக அப்படி போட்டுக்கலாம். போட்டு இதையுமே இந்த மாதிரி குலுக்கிக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்து நம்ம இது வந்து காற்று வந்து நல்லா போகாமல் ஒரு டப்பா எடுத்து நம்ம போட்டு வச்சிட்டோம்னா நல்லா இருக்குங்க. இதில் கூட இந்த மாதிரி பாத்திரத்தில் கூட போட்டுங்க, அப்படி நல்லா தாராளமாக குளிக்கலாங்க. போட்டு இந்த மாதிரி டப்பாவில் போட்டு நம்ம நல்லா டைட்டாக மூடி வச்சிட்டோம்னா இது ஒரு வாரத்துக்கு நமக்கு வந்து நல்லா இருக்குங்க சிப்ஸு. இதே மாதிரி எல்லாமே நம்ம டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ உடனே நம்ம வீட்லேயே நம்ம வந்து உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி பண்ணிட்டோம். ஒன்று காரம் போட்டு, ஒன்று பெப்பர் போட்டு, ஒன்று சால்ட் போட்டு நம்ம ரெடி பண்ணிட்டோங்க. இதையும் நீங்கள் வீட்டில் இதே மாதிரி நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சிப்ஸ் உங்களுக்கும் வந்து வீட்டில் நல்லா கிடைக்கும். நீங்கள் இதை வந்து வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டு பிள்ளைங்களையும் சரி பெரியவங்களையும் சரி செஞ்சு அசத்துங்க. இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.